இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல. காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழும்ப லேட் ஆகிடுச்சு. எழும்பி காஃபிக்கு வடை காலையில் டிஃபன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வேலையும் அந்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே உள்ளியெல்லாம் உரிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் பெரிய அண்ணி பார்த்திங்கன்னா வெளியே சாதம் வடித்தாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோழிக்கறி, ஆட்டுக்கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் ரத்தம்லாம் எடுத்திருந்தோம். அப்படியே ஒவ்வொருத்தரும் சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது இப்படி பேசி பேசி ஜாலியாக சமையல் பண்ணுறது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சமையல் பண்ணி. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது விருந்துனா உடனே சரி கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பிளான் போயிடும். என்னத்தையாவது பிள்ளைங்க வந்து எதாவது ஆசைப்பட்றாங்களோ அதை கடையில் வாங்கிக்கிட்டு வீட்டில் லைட்டாக சமையல் பண்ணிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து எதுவுமே கடையில் வாங்கக்கூடாது, எல்லாமே நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். குடல் ரத்தம் வந்து எங்கள் அண்ணி, அதாவது 2வது அண்ணி வந்து சூப்பராக செய்வாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னோடய ஃபஸ்ட் அண்ணி, இவங்க பேர் சாந்தி அண்ணி. அப்புறம் 2வது வந்து பொண்ணுக்கிளி அண்ணி. அவங்க பார்த்திங்கன்னா குடல் ரத்தம் சூப்பராக செய்வாங்க. நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்த உடனே சொல்லிட்டேன், அண்ணி நான் குடல் ரத்தம் எடுத்துறேன், எனக்கு கண்டிப்பாக செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து 2 குடல் வாங்குற மாதிரிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கடையில் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1 தான் இருந்தது. காலையிலே போயிருந்தால் கூட 2 கிடச்சிருக்கோம். நாங்கள் மத்தியானம் போல் தான் போனாங்களா இருக்கும்னு நினச்சிட்டு லேட்டாக போயிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா 1 தான் கிடச்சிருந்தது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இருந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அந்த குடல் ரத்தம் தான் அவ்வளோ அல்டிமேட்டு. எனக்குன்னுட்டு நல்லா அடிப்படியாக போச்சுது. சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்தது. சீக்கிரமாகவும் காலி ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. மட்டன், சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. சூப்பராக செஞ்சோம். நல்லா இப்படி பேசி ஜாலியாக செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அதாவது நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் அண்ணிமாரெல்லாம் இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவாங்க. அதை பார்த்து நானுமே பழகிட்டேன். அதனாலே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ சமையல் பண்ணாலும் ஒன்றாவே சேர்ந்து, யார் வீட்டுக்கு போனாலும், என் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அப்படிலாம் கணக்கே கிடையாது. யார் வீட்டுக்கு போனாலும் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா மொத்தமாக கிச்சனில் தான் இருப்போம். நீ அதை செய், இதை கொண்டான்னுட்டு யாராவது ஒருத்தர் பண்ண நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். இது நல்லா ஜாலியாக தான் இருக்கும்.